அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது ஒரு 2 நாள் என்னால் கோலம் வீடியோலாம் போட முடியல, பேசவும் முடியல, பர்சனல் வேலைன்னு. அந்த பர்சனல் வேலை என்னென்னா, கோவிலுக்கு போயிருந்தேங்க. ஆடி பூரத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோவில் போயிருந்தேன். எனக்கு கோவில் போன உடனே போகும்போதே சொல்லிக்கிட்டே போனேன் இவர்கிட்ட, பாவா அங்கே கண்ணாடி வளையல் விற்பாங்க, எனக்கு வாங்கி போடணும். அம்மன் கோவிலில் கண்ணாடி வளையல், அதுவும் இந்த ஆடி மாதம் வாங்கி போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அங்கே விசாரிக்கும்போதே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கடையில் பூ வாங்கினேன். அந்த அக்கா சொன்னாங்க, கோவிலுக்கு முன்னாடி ஒரு வயசான அம்மா வளையல் விற்பாங்க, அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க, நல்லா வாழ்த்தி போட்டு விடுவாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் போனதையுமே இந்த பாட்டிக்கிட்ட தான், எனக்கு அவங்க பேர் கூட தெரியல, போனதையுமே இது மாதிரி எனக்கு பச்சையும் சிகப்பும் வளையல் வேணும், சிகப்புன்னா நல்ல மெரூன் கலரில் கொடுங்க அப்படின்னு சொல்லி, அதை நீங்களே போட்டுவிடுங்கம்மான்னு சொல்லி அவங்கக்கிட்ட போட்டு விட சொன்னேன். அவங்க ரொம்ப சந்தோஷமாக மனசார வாழ்த்தி போட்டு விட்டாங்க. போட்டு விட்டுட்டு சாமிக்கிட்ட வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா வளையல் வாங்கிட்டேன். வளையல் வாங்கி சாமி பாதத்தில் வச்சு கும்பிட்டு, அப்புறம் அங்கே கோயிலுக்கு வர நம்மளை மாதிரியே இருக்கிற எல்லா பெண்களுக்கும் அதை கொடுக்கணும்னு சொல்லி தான் வளையல் வாங்கினேன். அதுவும் பார்த்திங்கன்னா சிவப்பு, பச்சை இந்த 2 கலரில் தான் வாங்கிட்டு, அப்புறம் அவங்களே குங்குமம் வச்சு கொடுத்து வாழ்த்தி அவ்வளோ ஒரு இதாக இது பண்ணாங்க. அந்த பாட்டி பார்த்திங்கன்னா வளையல் அளவு சொன்னால் அந்த அளவை கேட்டு எடுக்காமல் கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி பார்த்துட்டு வளையல் எடுத்தாங்க. எவ்வளோ அனுபவம் பார்த்திங்களா? அதாவது ஒரு கையை தொட்டு பார்த்தா அதுக்கு இந்த சைஸ் வளையல் தான் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு. எப்போவுமே அனுபவம் ரொம்ப பெருசு. வளையல் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா, நாங்கள் கிளம்பி போகும்போது நான் குங்குமம் எடுக்காமல் போயிட்டேன். எப்போவும் எங்கேயும் போகும்போது நம்ம எல்லாம் வளையல், பாசி, பொட்டு அது மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா லேடிஸு. அப்போ குங்குமம் ஹேண்ட்பேக்குள்ளே வச்சா ஒரு சில நேரம் கொட்டிடுது அப்படிங்கிற இதில் போயிட்டேன். எனக்கு என்னோடய முகத்தை அந்த கேமராவில் பார்த்த உடனே டக்குன்னு என்னடா இது ஒரு மாதிரி வெறுமனே இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு போன உடனே அந்த வளையல்காரம்மாட்ட முதல்ல குங்குமம் வாங்கி வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வெளியே வர்றேன். பார்த்தா என் பக்கத்தில் நிற்கிறாங்க இல்லையா, அவங்க அப்படி சிரித்த முகத்தோட கையை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுவீங்க, நான் ரெகுலராக உங்கள் வீடியோ பார்ப்பேன் அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதோடு இந்த பொண்ணு அவங்க பார்த்திங்கன்னா அவங்க திருவண்ணாமலை அம்மா, இதுக்கு முன்னாடி சொன்ன அவங்க திருக்கடையூர் அம்மா. எல்லாருமே அவ்வளோ மனசார பேசும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு அவங்கெல்லாம் சொல்லும்போது, அதுவும் கோவிலில் வச்சு சொல்லும்போதுன்னா மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆனந்தங்க. அப்பாடி நம்மளுக்கு நம்ம போயிட்டுருக்கிற ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிறத நல்ல உணர்வுபூர்வமாக நம்ம பார்க்குறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கும்போது அதோட சந்தோஷம் பார்த்திங்கன்னா பல மடங்காக இருக்கும் இல்லைங்களா? எனக்கு பொதுவாகவே ஆடு, மாடு, அதுபோல் எல்லா மிருகங்கள்கிட்டையும் எனக்கு பழகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து திருவிடைக்களி முருகர் கோவிலுக்கும் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஆடிப்பூரம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மனோட வளைகாப்பு நாளாமா. அதனால் நான் அங்கே என்ன வேண்டிட்டு வந்திருக்கிறேன்னா, எனக்கு தெரிய எல்லாத்துக்கும் நல்ல விதமாக குழந்தைகள் கிடைக்கணும். குழந்தைகள் இல்லாமல் மனசளவில் ரொம்ப வருத்தப்பட்டுருக்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் சீக்கிரமாக நல்ல செய்தி சொல்லி அவங்கள எல்லாம் நல்லபடியாக தாய்மையடைய செய்யணும் கடவுளே அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு வந்திருக்கிறேனுங்க. இதை பார்க்குற நீங்கள் யாரெல்லாம் அது சக்ஸஸ் ஆச்சோ அவங்கெல்லாம் எனக்கு ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் அப்புறம் போடுங்க. உங்களோட இனிப்பான செய்திக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மனசார சொல்கிறேங்க, சீக்கிரம் எல்லாம் கன்சீவ் ஆயிடுவீங்க. சீக்கிரமாக உங்களுக்கும் இதே மாதிரி வளையல் போடணும், சரியா? நான் இதை மனசார சொல்கிறேன். அதுவும் இதை வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுற நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில்
பண்ணுறேன்.